மச்சான் அப்பயே கேட்கணும்னு இருந்தேன். ஏன்னா அந்த கடைக்காரன் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாட்டே இருந்த? இந்த நோட்டை கொஞ்சம் பாரேன். என்னடா இது ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கே? ஆமாடா, ஏதோ பழைய நோட்டை தள்ளி விட்டான் போல இருக்கு. லூசே, அதான் சொர சொரன்னு இருக்குன்னு தெரியுதுல, கடையில் கொடுத்து மாற்ற வேண்டியதானே? அந்த விளக்கெண்ணெய் எங்களுக்கு தெரியாதா? அமைதியா வாடா. நீ வண்டியை ஓரம் கட்டு. ஏன் ஓரம் கட்டுறா. மச்சான் நீ இப்படியே இருந்தா முடிவு பண்ணிட்டியாடா? எனக்கு என்ன, நல்லா தானே இருக்கேன். இதெல்லாம் உனக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல, அசிங்கமா இருக்கு. டேய், இந்த 100 ரூபா வந்து கண்டுபிடிச்சிட்டியா? சரிந்தா. அது இல்லடா மயிரே, ஃப்ரெண்டுனா யார் தெரியுமாடா? எப்பவும் கூட நிக்கிறவன், உன்ன மாதிரி விட்டு ஓடுறவன் கிடையாது. டேய், நாங்கடா அவனை விட்டு போனேன். அடங்கப்பா. வாய்க்கு வந்ததெல்லாம் பேச. ஐயா, அப்ப கால் நடந்துக்கல என்ன அர்த்தம்? ஞாபகம் இல்லையா உனக்கு? காலைல நடந்துச்சு. மேல பாரு. ஏய், கண்ணு எங்கடா வச்சிட்டு வரீங்க? ஒரு கார் வர்றது கூட தெரியாது. யோ லூசே, நாங்களாம் இண்டிகேட்டர் போட்டு கரெக்டா தான் வந்தோம். நீ இங்கே பர பார்த்து இடிச்சிட்டு எங்க சொல்ற? வேணாம் மச்சான். டேய் குமாரா மூட்டை. டேமேஜ் அந்த ஏன் கார்ரா? மரியாதை காசு எடு. காசுலாம் தர முடியாது, என்ன பண்ணுவ இப்போ? டேய், வேணாம்டா டேய். இரு போலீஸுக்கு ஃபோன் பண்றேன். பேசிக்க, எங்களுக்கு என்ன பயமா? வந்துட்டான் அகீஸ் மாட்டி. இரு உனக்கு இருக்கு. ஐயா யோ, இது ஒரு அடின்னு ஓவரா பேசிட்டு இருக்க நீ. இருடா. நம்ம சார் நமக்கு என்ன பயம்? துரோகி. சார் இன்சூரன்ஸ் இருக்கா? டேய், உன்னால 10,000 ரூபாய் ஃபைன் கட்டி வந்திருக்கேன். எதுக்குடா வண்டி எடுத்துட்டு ஓடுன? ஏய், வண்டி எடுத்துட்டு வரணும்னு சொல்லாதடா. பசங்களை கூட்டு வர போனேன். பைத்தியம், போலீஸ் பிரச்சனை யாரா பசங்களை கூட்டு வரானடா? ஒரு கம்பெனிக்கு. என்னது கம்பெனி? கம்பெனி? நாங்களாவது பரவாயில்லடா, எக்கேடு கேட்டு போன்னு தனி தெளிச்சு விட்டுருவோம். ஆனா நீ சக்தி மேட்டர்ல இதே பண்ற பத்தியா? இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது மச்சான். அவன் லவருக்கு ஒரு பிரச்சனை வந்தா எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்ணுவான். ஒன்ன மாதிரியா? ஏய், அந்த இடத்துல நீயா இருந்தாலும் இப்படி தான் பண்ணிருப்ப. நான் எவ்வளவு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண தெரியுமா? ஸ்மூத்து போட்டாங். ஏய் சக்தி, செம்மையா இருக்கடி. நிஜமாவா சொல்ற? அப்ப நான் இன்னொன்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அது இதை விட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் சக்தி, சீரியஸா போதும்டி. அதான் இதுவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. இங்க பாரு, இது ஆர் இதுக்கு முன்னாடி ரெண்டுமே ஓகே தான். பட் இதுக்கு மேல வேணாண்டி. இங்க பாரு, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நம்ம லஞ்சுக்கு முன்னாடி வந்த ஞாபகம் இருக்கா உனக்கு? சரி விட, டென்ஷன் ஆகாத. 10 மணி ஆனாலும் உனக்கு பிடிச்ச சாரி செலக்ட் பண்ணிட்டு தான் போறோம். சரி ஓகே, நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ கால் வலிச்சா உட்காந்துக்கோ, சரியா? எங்கேயும் போயிடாத, ஓகே? ஆனா ஒரு பேச்சுக்கு கூட கிளம்பலாம்னு சொல்ல மாட்டல. எனக்கா கொஞ்ச நேரம் கூட உட்கார மாட்டியா? ஏய், இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி. நானும் மனுஷன் தானே. சரி, அதை பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் போயிட்டு வரேன். ஹேய் பொறுக்கி, மேலையா கை வைக்கிற? ஏய், விடு. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, கையெடுங்க ஏய், ப்ளீஸ். அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா என்ன? அதுக்கு அடிக்க போவியா? ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, கையெடுங்க ப்ரோ. சாரி ப்ரோ. இங்க வா. அவன் சொன்னா கேளு சக்தி. சுதர், அவன் என்ன தப்பா தொட்டான்டா. சக்தி, சத்தமா பேசாத, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. அங்க ஒருத்தன் என்ன டச் பண்ணிட்டான்னு சொல்றேன், நீ எதுவுமே பண்ண மாட்டல. பேசு சுதர். சக்தி, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பொறுமையா பேசிக்கலாம். எங்க போனாலும் ஏதாவது பிரச்சனை வருது. அப்ப இந்த பிரச்சனையில என்னாலதான் வருதுன்னு சொல்றியா? சக்தி, நான் சத்தியமா அப்படி சொல்லல. எங்க போனாலும் நமக்கு மட்டும் தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படிலாம் எனக்கு நடந்து கூட நீ எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்க மாட்டல. இப்படி எல்லா பிரச்சனைக்கும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் பயந்துட்டே தான் இருக்கணும். சக்தி, நம்ம அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி ஒரு யூஸும் இல்ல. ஒதுங்கி போனாலும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். தோ இப்போ முடிஞ்ச மாதிரி. நீ இப்படியே தள்ளி போயிட்டே இரு. பட் ஐ கான்ட் ஹேண்டில் திஸ் எனிமோர்.
தயவு செஞ்சு பின்னாடி மட்டும் வராத. ஹே சக்தி, மச்சான் ஆனா நீ உன்னை மாத்தியே ஆகணும்டா. இதை நான் எனக்காகவோ சக்திக்காகவோ சொல்லடா, உனக்காக மட்டும்தான்டா சொல்றேன். நீ டேய், 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 டேய். மச்சான் கடுப்பேத்தாதடா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். தேவையில்லாம பேசி என்ன மைண்ட் ஃபக் பண்ணிட்டல, நடந்து போடா. அட்லீஸ்ட் அந்த 100 அதானப்பா விட்டு போயிருவான். டேய் டேய், டேய். போடா போ, போற வழியில லூசிக்கிட்ட மாட்டாமே போற. டபுள் சொல்ல தெரியாம என்ன இறக்கிட்டு போயிட்டான் லூசு. ஹே ஸ்டாப் ஸ்டாப். ஏங்க என்னங்க நீங்க பாட்டு வண்டியில ஏறி உட்காருங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஏங்க எனக்கு சரியா படல, ஃபர்ஸ்ட் வண்டி விட்டுறங்க. இல்லங்க புரிஞ்சுக்கோங்க, சீக்கிரமா போங்க, வண்டி எடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏங்க என்னங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் வண்டி விட்டுறங்க. சோ எங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, வண்டி எடுங்க. சரியா படலங்க, இருங்க நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஹே வண்டி எடு. இல்ல கணக்குல கத்தி வச்சிட்டீங்க. வண்டி எடு சொல்றல, போ இருக்கு. போ 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 போ. கத்தி மட்டும் கொஞ்சம் வரமா. போ. ஹே வண்டி இவ்வளவுதான் போகுமா? சீக்கிரம் போ. ஏங்க என் வண்டி ஃபாஸ்டா போகும், ஆனா நீ ஃபாஸ்டா போய் பழக்கலங்க. இப்ப பழகிக்கோ. போறேன் போறேன் போறேன். போ போ. ஏங்க என் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ஃபாஸ்டா போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாங்க. அந்த மாதிரி நம்மளையும் சாவ சொல்றீங்களா? நீங்க சொன்னா பரவாயில்ல, நான் எங்க சாவணும்? நீங்க எங்க போகணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களை இறக்கி விட்டு போயிடுறேன். நீ எங்க போற? ஏங்க நான் எங்கேயோ போறேன், நீங்க எங்க போகணும்னு மட்டும் சொல்லுங்க. ஓ வீட்டுக்கு போ. ஏங்க நீங்க யாருனே தெரியாம நான் அதுக்கு வீட்டுக்கு கூட்டு போனோம். வீட்டுல விடுறியா இல்ல குத்திடுவா? போறேன் போறேன். கட்டி மட்டும் கொஞ்சம் ஓரமா வைக்கிறீங்களா? வீட்டுக்கு போ. என்னாச்சு? ஓபன் பண்ணு பண்ணு. என்ன கதவு போடுறீங்க? எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா தப்பா தெரியுதுங்க. நான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்ததே நான் பண்ண பெரிய ஹெல்ப்பா இருக்கட்டுங்க. தயவு செஞ்சுங்க இந்த கிளம்புங்க ப்ளீஸ். ஏங்க ப்ளீஸ்ங்க இங்க இருந்து கிளம்புங்க. நல்லா இருக்கேன், என் வாழ்க்கையில டேஞ்சரை டெபாசிட் பண்ணிட்டு போயிடாதீங்க. வெளியே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதுக்கு சோ இப்போ என்னால போக முடியாது. அதனால நாளைக்கு வரைக்கும் எனக்கு டைம் கொடு. என்னது? மேக்ஸிமம் விடிஞ்ச உடனே கிளம்பிடுவேன். ஐயோ புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது. எனக்கு 7 நாடு சனின்னு சொல்லும் போதே நான் புரிஞ்சிருக்கணும். அந்த ஆள் அப்பவே சொன்னான், பிரச்சனைகளெல்லாம் தலைய விடாத, செப்பல் ஓட்டின சூங்க மாதிரி பின்னாடியே வரும்னு. இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு, ரொம்ப உதவியா இருக்கும் ப்ளீஸ். என்னங்க விட்டா பேசிட்டே போறீங்க? இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைங்க எனக்கு. இது சரிப்பட்டு வராதுங்க. நான் போலீஸ்க்கே ஃபோன் பண்றேன். ஒரு கொலை பண்ண என்ன இன்னொரு கொலை பண்ண வச்சிடாத. கொஞ்சம் பொறுமையா பொறுமையா. ஓ போன் கொடு. எதுக்கு? குடுன்னு மட்டும் தான் சொன்ன, குடு. 190599.
வந்து பேசுங்க, ஓனர் பாத்துற போறாரு. எங்க என்ன ஏன் ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கீங்க? உன் கபோர்ட்ல ஓன் ட்ரெஸ் தான் இருக்கும். எங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், ஒரு மேனஸ் கூட இல்லையா? கேட்டா மட்டும் நான் ஓகேவா சொல்லிக்க போறேன். ஏங்க ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ம் நாளைக்கு காலைல போற பிளானை இன்னைக்கு நைட்டே போற மாதிரி பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏங்க அதான் தேவையில்லைன்னு சொல்றீங்களே, இப்பவே கிளம்ப வேண்டியதானே? நான் இங்க இருக்கவா நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. நான் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்றேன். ஆ? நான் கிளம்புற வரைக்கும் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது உனக்கு நல்லது. ஏங்க இதுக்கே அவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? பாட்டிலிங்க வைங்க. இருக்கிற பிரச்சனை இல்லை, இதுவும் ப்ளஸ் ஒன்று நினச்சிக்கிறேன். என்ன பிரச்சனை? அது உங்களுக்கு தேவையில்லாதது. ஏங்க நீங்க படுக்க தான் கீழே ரெடி பண்ண, நீங்க பாட்டுக்கு மேலே படுக்கிறீங்க. அப்படின்னா நான் இங்கதான் படுக்க போறேன்னு அர்த்தம். அப்ப நான் எங்க படுக்கிறது? ஏங்க என் பெட்ல யார் படுத்தாலும் பிடிக்காதுங்க, எல்லாம் ஒரு அளவுக்கு தான். என்ன என்ன வேணும்? இல்ல யூஸ்வலா ஆள் கூட நைட்டு பேசிட்டு தான் படுப்பேன். ஒரே ஒரு வாட்டி ஃபோன் கொடுத்தீங்கன்னா பேசிட்டு கொடுத்துருவோம் ப்ளீஸ். எப்பவுமே பேசுவீங்கன்னா இந்நேரத்துக்கு அவளே உனக்கு கால் பண்ணிருக்கணுமே. பாவங்க டயர்ல தூங்கிருப்பா. அவ தூங்கினாலும் நான் தூங்குறதுக்காக ஒரே ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிக்கிறேங்க ப்ளீஸ்ங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, தூங்கு. எங்க ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குங்க, இந்த பிரச்சனையே ஆடாக கூடாதுன்னு பாக்குறேன். இவ்வளவு கல்லஞ்ச காரியெல்லாம் இருக்காதீங்க. என்ன சும்மா ப்ளீஸ் ப்ளீஸ்னு அதை கொடுக்க முடியாது சொல்றல. மூட்டு படு படு. ஒரே ஒரு வாட்டி கொடுங்க, ஃபோன் டெக்லாம் பிரேக்கப் பண்ணிடுவாங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க. பண்ணா பண்ணட்டும். இவ்வளவு கல்லஞ்ச காரியெல்லாம் இருக்காதீங்க. எனக்கு அவளை விட்ட வேற பொண்ணு கிடைக்காதுங்க. ஒரே நிமிஷங்க ப்ளீஸ்ங்க, பேசிட்டு கொடுத்துட்றேங்க ப்ளீஸ்ங்க. எங்க ஒரே நிமிஷங்க. கால் எடுக்க எவ்வளவு நேரமா? இல்லம்மா கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன் அதான். இவ்ளோ பிரச்சனை நடந்தும் கூட என்கிட்ட கால் பண்ணி பேசணும் உனக்கு தோணவே இல்லல? ஏய் செல்லக்குடி, அப்படி இல்லடி, நான் உடனே பேசினா இரிட்டேட் ஆவ, அதான் பேசாம இருக்கேன். அசிங்கமா உருட்டாத. ஏய் இது உருட்டிலடி, உண்மை. சும்மா ஏதாவது சொல்லி சமாளிக்காத. ஒரு வாட்டி நானே இறங்கி வந்து உனக்கு கால் பண்றனால தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. ஏய் இந்த வாட்டி நீயே கால் பண்ணலாம் கூட நானே உனக்கு கால் பண்ணிருப்பேன், தெரியாதா? ஏதோ ஒண்ணு. எப்பா சரி, லவ் யூ. ஓகே சி திருப்பி சொல்லு. பாய். ஏங்க என்னங்க பண்றீங்க? உனக்கு கொடுத்த ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சு. அதுக்கு நீங்க பாய் சொல்லுவீங்களா? ஏங்க சும்மா கத்திய காமிச்சா பயந்துரும் நினைக்கிறீங்களா? இல்ல
சேஃபான இடம் தான், பயப்படாம படுங்கன்னு சொல்ல வந்தேன். ம் ம் போயிட்டா போல. என்னாச்சு? என்ன தேடுற? இல்ல உங்களை காணோன்னு. அதுக்கு சோஃபா கடையிலே தேடுவ? இல்ல காலையிலே கிளம்பிடுவேன்னு சொன்னீங்களா, அதான் கிளம்பிட்டீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணேன். என்னமோ போ. ஏங்க உங்களை தெரிய வந்திருக்காங்க? ஆமா, யாரு? டெலிவரி பாய். டெலிவரி பாயா? ஆமா, எதுக்கு? எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, போய் வாங்கிட்டு வா. பார்சலா? ஏங்க இங்கே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஹே, அது ஜஸ்ட் ஒரு பார்சல், போய் வாங்கிட்டு வா. ப்ரோ பார்சல் கேஷா ஜிபே பிரதர்? பே பண்ணலையா ப்ரோ? இல்லையே. எவ்வளோ ஆச்சு? 390 ப்ரோ. 390யா? அதான் கிளம்ப போறல, பே பண்ணு. கொடுத்து வச்ச மாதிரி சொல்றா. எங்க சீக்கிரம் கிளம்புற வழியை பாருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எனக்கு செமையா பசிக்குது, வா சாப்பிடலாம். ஏங்க என் ஃபோனுங்க. என்னங்க எதுவும் சொல்லாம எடுத்து கொடுத்துட்டீங்க? இதுக்கு மேல என்ன யோசிச்சுட்டு நீ யார்கிட்ட போய் என்ன சொன்னாலும் யாரும் நான் நம்ப போறதில்ல. நான் போனதுக்கு அப்புறம் நீ என்னை மாட்டி விட்டாலும் உன் வாழ்க்கையில தேவையே இல்லாம 2 நாள் இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு சொல்லி வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீ இருப்பியோ இல்லையோ அதை அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஏங்க நான் தான் எதுவும் பண்ணவே இல்லையே. நீ போலீஸ் ஸ்டேஷன் பக்கம்லாம் போனதே இல்லைல்ல? ஆமா. ஏன்? இனிமே போக வேண்டிய நிலைமை வரும். ஏங்க நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம கிளம்பினாலே போதும். அண்ட் நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்? அதான் நீங்களே இங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டீங்களே. உன் பேச்சுல ஒரு பயம் தெரியுதே. அதான் தெரியுதுல்ல. இப்படியே பேசி பேசி லஞ்ச் வரைக்கும் இருக்கலாம் பிளான் பண்ணாதீங்க. உன் கை எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க கிளம்புங்க, டைம் ஆச்சு. பாய். கிளம்பிட்டா. கம் ஆன். எஸ். ஏங்க என்ன போன ஸ்பீட்ல வந்து நிக்கிறீங்க? எங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவனுங்க நிக்கிறாங்க. இவங்க நேத்து நைட் என்ன துரத்திட்டு வந்தாங்கல்ல, இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் எனக்கும் தெரியல. இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, வீட்டுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கு, நீங்க அப்படியே அப்படி போயிருங்க. என்ன விளையாடுறிய நீ? அவங்க பாட்டுல தான் இருக்காங்க சொல்லிருக்க. நான் போக மாட்டேன். எங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. வாங்க முதல்ல கிளம்புங்க. போக மாட்டேன் சொல்றேன். எல்லாம் தேவையில்லாத வேலைங்க. அதான் காலையில கிளம்புறேன்னு சொன்னீங்கல்ல. எங்க வாங்க. எங்க சொல்லிட்டே இருக்கேன் வாங்க. விடு. விடு. சக்தி சக்தி ஐ கேன் எக்ஸ்பிளைன் என்ன நடந்துச்சு தெளிவா சொல்றேன். சுதர் ப்ளீஸ் கையை விடு, அப்படியே அரைஞ்சிட போறேன். கொஞ்சம் உள்ள போய் பேசலாமே. சக்தி இவ உன் கசினா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா உன் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும்.
உன் ஆபீஸ்ல இருக்க கொலிகும் இல்ல. இப்ப சொல்லு, யார் இவ? எப்படி இவ்வளவு உனக்கு தெரியும்? சக்தி, நான் என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்றேன். என்னை ஏமாத்துறதுக்கு எப்படி சுதர் உனக்கு மனசு வந்துச்சு? தப்பு தப்பா பேசாத சக்தி. ஓ, அப்ப நீ பண்றதெல்லாம் தப்பா தெரியல, நான் பேசுறதுதான் தப்பு தப்பா தெரியுதுல? தப்பு தான். ஃபர்ஸ்ட் அவ எப்படி இங்க வந்தான்னு தெரிஞ்சுக்கோ. நீ கூட்டிட்டு வராம எப்படி வந்திருப்பா? கரெக்ட் தான், நான் தான் கூட்டு வந்தேன். ஆனா அப்போ நைட் நீ ஏன் ஃபோன் பண்ணாதது? பேசிட்டு இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் ஆனது எல்லாம் இவளுக்காகதான்ல? சீ. சக்தி, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு ப்ளீஸ். ப்ளீஸ் கொஞ்சம் நிதானமா உள்ள வந்து பேசலாமே. ஏய், நீ யார்டி என்ன உள்ள கூப்பிடுறதுக்கு? ஆமா சக்தி, உள்ளவா ப்ளீஸ். எதுக்கு? உள்ள கூத்தடிக்கிறத நான் பாக்குறதுக்கா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் உன் கூட இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? இப்ப கூட நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டியா? புரிஞ்சுக்கணுமா? சரி சொல்லு, புரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா காலையில இங்க வந்து போயிருக்கணும். போயிட்டு ரிட்டர்ன் வந்தனால தான் இவ்வளவு பிரச்சனையும். ஏய், ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஏய், தப்பு தப்பா புரிஞ்சுக்காதீரி. இந்த ஒரு நைட்லயே உங்க ரிலேஷன்ஷிப் இவ்ளோ ஸ்ட்ராங் ஆயிடுச்சுல? பாடி ஒண்ணு நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு அடிச்ச? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ பண்ணதுக்கு மட்டும் ஒண்ணும் சொல்லல, இப்ப என்ன மட்டும் கேள்வி கேக்குறியா நீ? எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு அடிச்சா ஏன் தாண்டி கேட்பாங்க? ஓ, ஒரு நைட் ஃபுல்லா ஒரு பொண்ணு கூட இருக்கிறது தப்பு இல்லையா? இதே நான் பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்ப? நைட்டு ஃபுல்லா நீ ஒரு பொண்ணு கூட வந்தா நான் ஏன்டி தப்பா எடுத்துக்க போறேன்? சீ. இங்க வேணாம், உள்ள போய் பேசிக்கலாம். நீ வேற சிச்சுவேஷன் புரியாம சுமார்மா. நேத்து நீ ஐ லவ் யூ சொல்லாம இருக்கும் போதே நான் யோசிச்சிருக்கணும். ஏய், எதோட எதடி கனெக்ட் பண்ற? நான் கரெக்டா தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீ தான் கண்டதோட கனெக்ட் ஆயிட்டு இருக்க. ஏய், அசிங்கமா பேசாத சக்தி. நீ தான் அசிங்கமா பண்ணிட்டு இருக்க சுதர். உன்னை பார்த்தாலே அவ்வளவு இருப்பா இருக்கு. சக்தி போகாத ப்ளீஸ். ஏய், எங்க போற? உள்ள வா. சக்தி, நீ யாருக்கு இந்த விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணாலும் அது அவங்களுக்கும் தான் ப்ராப்ளம். ஏங்க அவ கோச்சிட்டு போறாங்க. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். எத்தனை வாட்டி இங்க வந்து போங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். இங்க பாரு, எனக்கும் இங்க இருக்கணும்னு ஆசை கிடையாது, பட் எனக்கு வேற வழி தெரியல. ஏன் இல்ல? வீட்டுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குன்னு சொன்னேனே, நீங்க தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சரி, வெளியே நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. சட்டு முன்னொரு பிளானை போட்டு உங்களை அனுப்பி விடுற வழியை பாக்குறேன். என்னை துரத்துனவங்க எப்படியோ நான் இருக்க இடத்த ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஏரியாவை கண்டுபிடிச்சவங்களுக்கு எந்த வீடுன்னு சரியா தெரியல போல. ஸோ ஒரு வீட்டையும் விடாம எல்லா வீட்லேயும் தேடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க மொத்தம் 3-4 பேர் இருப்பாங்க. இதுக்கு போலீஸும் உடந்தா. இதனால நீ போலீஸ் கிட்ட போனா நான் மட்டும் இல்லை, நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக மர்டர் தான். ம்? என்ன பயமா இருக்கா? இல்ல, அன்னைக்கு நைட்டு எனக்கு முன்னாடி 2 வண்டி போச்சு. எனக்கு அப்புறம் கூட ஒரு வண்டி வந்துச்சு. ஆனா உனக்கு என்ன பார்த்தா தான் இழிச்சவாய் மாதிரி தெரிஞ்சிருக்குல்ல? சம்பந்தமே இல்லாம பேசாத. ஏங்க, நீங்க தான் சம்மந்தமே இல்லாம எங்கிட்ட லிஃப்ட் கேட்டு சம்மந்தமே இல்லாம என் வீட்டுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத என்ன எனக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்டு இப்ப என்ன பார்த்து சம்மந்தமே இல்லாம பேசணும்னு சொல்றீங்களா? ஷிட், நான் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்? என்ன தள்ள அடிச்சுக்கிறீங்க? இந்த மாதிரி நிலைமையில இருந்து பாருங்க, அப்போ புரியும். ஏய், எங்க போற? இது கூட பர்மிஷன் கேட்கணுமா? அண்ணே கேட்குதுங்களா? கேட்குது, சொல்லு அண்ணே. லிஸ்ட்டில் 4வது வீடு சேர்ந்துச்சுண்ணே. எவனும் கழுத்து இருக்க மாதிரி தெரில. அடுத்த வீடு தான் பார்க்கணும். நான் பார்த்து சொல்கிறேண்ணே. எத்தனை வீடு தான் பார்த்துட்டு இருக்கீங்க? நம்மளுக்கு டைம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இன்னும் 2-3 வீடு தான். இன்னைக்கு பிடிச்சிடலாண்ணே. நான் என்னென்னு பார்த்து சொல்கிறேன். சரி, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்து சேரு. இதோ வந்துட்டேன். ஏங்க பார்த்து திறக்க மாட்டீங்களா? ஐயோ, ஷி. உனக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். நான் சொன்னேன்ல, அந்த 4 பேர்ல ஒருத்த வந்திருக்கான். உடனே வா. அதுக்கு நானே வா. பண்றது. இங்க பாரு, அவ வீட்டுக்கு வெளியில தான் இருக்கான். எப்படியாவது பேசி சமாளி. ஏங்க அதெல்லாம் முடியாதுங்க. இதுவரை உங்களுக்கு பண்ண ஹெல்ப்பே போதுங்க. ஏய், யாராவது போய் கதவை திறந்தே ஆகணும், இல்லனா அவனுக்கு டவுட் வந்துரும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அவன் பாட்டுக்கு கொண்டா தட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். இங்க பாரு, அவன் கண்ணுல நான் பட்டா மட்டும்தான் பிரச்சனை. நீ யாருனே அவனுக்கு தெரியாது. ஸோ நீ டீசெண்டா டோர் ஓப்பன் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன்னா நான் இங்க இல்லைன்னு நினைச்சு அவன் போயிடுவான். இல்லைன்னா அவனுக்கு கண்டிப்பா டவுட் அதிகமா வரும். போய் நீயே கதவு தர போ. ப்ளீஸ்டா போய் தர. சமாளிச்சுடா. ஐயே அதெல்லாம் முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னை கண்டுபிடிச்சிட்டா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக உன்னையும் கண்டிப்பா அதை பண்ணிடுவாங்க.
என்னங்க சும்மா மோட்டர் மாதிரி கத்தாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த ஒரே ஒரு வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணு. இனிமே நான் எந்த ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன். இதான் லாஸ்ட். போ போய் எடுத்துட்டு போ. ஏங்க எதுவாக நீங்க சமாளிச்சுக்கோங்க. நான் சொன்னதான். சொல்லுங்க ப்ரோ. சாரி பாஸ், இந்த பொண்ணு எங்காச்சும் பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்த்ததில்ல ப்ரோ. இது என் தங்கச்சி தான், கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மி. நேற்று காணாமல் போயிட்டாங்க. கடைசியாக இந்தியாவில் தான் பார்த்ததா சொன்னாங்க, அதான் கேட்டேன். இல்லை ப்ரோ, பார்த்தது இல்லையே. பட் இந்த மாதிரி பொண்ணுங்களை வீட்டில் சேஃபாக பார்த்துக்கூடாதா ப்ரோ? இவங்க வெளியே வந்தால் எங்களை மாதிரி ஆளுக்கு தானே ஏதாவது பிரச்சனை வரலாம். சரி பாஸ், பார்த்தா சொல்லுங்கள், இதான் என் கார்டு. ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக. வரேன் பாஸ். இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும், தேவையில்லாம. இன்னும் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும்னு தெரில. நீங்கள் எந்த போகிறேன்னு கூட சொல்ல மாட்டீங்க. போலீஸ்கிட்ட போனால் நீங்கள் கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறீங்க. ஏதாவது டெரரிஸ்ட் ஸ்லீப்பர் செல்ஸ் ஒர்க் பண்ணீங்களா என்ன? அதை யாரை கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட எனக்கு சொல்றதுல ப்ராப்ளம் இல்லை. அப்படி சொன்னா நீயும் ப்ரூஃப் ஆயிடுவேன். அண்ட் அது உனக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். அப்புறம் என்ன மாதிரி உன்னையும் தூக்கிட்டு போயிடுவானுங்க. ஏங்க இப்போ மட்டும் என்ன கூப்பிட்டு அவார்டா கொடுக்க போகிறாங்க? எனக்கு கொலை பண்ண ஒரே ஒரு பர்சன்ட் சான்ஸ் இருந்தால் போதுங்க. நான் காலைல விழுந்து சரண்டர் ஆயிடுவாங்க. உங்க கூட பயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதுக்கு ஒரேடியாக அவங்ககிட்ட மாட்டி செத்துடலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. அப்படிலாம் உன்னை எந்த ரிஸ்க்லையும் நான் தள்ளிவிட மாட்டேன். ஓ, அப்போ நான் இவ்வளோ நேரம் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு ரிஸ்க்காகவே தெரிலல? சரி, அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுங்கள், நான் அதை மட்டும் பண்ணுறேன். நான் இப்போதைக்கு இங்கேருந்து வெளியே போக முடியாது. மேடம், நம்ம டீல் படி காலையில் நீங்கள் கிளம்பியிருக்கணும். ஆல்ரெடி இதுவே ஓவர் டைமு. என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டானுங்க. இதுக்கப்புறம் வெளியில் போனால் ஈஸியாக மாட்டிப்பேன். ஸோ அவங்க அடுத்த மூவ் என்னன்னு தெரியாமல் நான் எது பண்ணாலும் அது டேஞ்சர் தான். அதான் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்கானே, ஃபோன் பண்ணி நீங்களே கேளுங்க. வேணாம், என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரங்க, ஆல்ரெடி டைம் ஆகுது. யாரு தெரியல. சரி சரி, தள்ளு, நான் பார்க்குறேன். யாரு? தோன்றாத ஏன் அழற? கத்தாத, கத்தாத. சரி, ஏன் அழற? என் லைஃப்ல மட்டும் எனக்கு ஏன் பிரச்சனை மேலே பிரச்சனையா வருது? என்னன்னு சொன்னா தானே தெரியும். என் ஆளு கூட என் லைஃப்ல இருக்க எந்த விஷயமும் தெரியாது தெரியுமா? ஆனா வந்த ஒரே நாள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டல. நீ எப்பவுமே இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம தான் பேசிட்டே இருப்பியா? சரி, இப்ப சொல்லு, வெளியில இருக்கவன் யாரு, எதுக்கு வந்திருக்கான்? அவன் என்ன தேடி தான் வந்திருக்கான். அது தெரியுது. சுதர் சார், சார் இருக்கீங்களா? சூப்பர், நீ தான் ஹெல்ப் பண்ண போற. ஹேய், என்ன? அதெல்லாம் முடியாது. வேற வழி இல்லைங்க, வெளியே நிற்கிறவன் பேங்க்காரன் இஎம்ஐ காசு கேட்டு வந்திருக்கான். காசு கேட்டா எடுத்து கொடு. கொஞ்சம் மதுராஜ் கூட பேசுங்க. சார் இருக்கீங்களா? நான் வாசல்ல நிக்கிறேன், நான் முன்னாடி இருந்து அழுதுட்டு இருக்கேன். என் ஆளு கூட என்ன பத்தி இவ்வளவு விஷயம் தெரியாது தெரியுமா? வெத்தில மைத்தரோனா கூட என்கிட்ட இவ்வளவு விஷயத்தை கறக்க முடியாது. லூசு மாதிரி சொன்னதையே சொல்லாம அவனை எப்படியாவது பேசாமல் இப்போ. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டு. எங்க போற? இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? நீங்க கேட்டதை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, கிட்ட இருந்து ஹெல்ப் பண்ணணும் ஒரு கர்டஸ் கூட இல்லாம இருக்கீங்க. ஹலோ, நீ ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, நான் உன்னை பண்ண வச்சேன். எப்படியோ பண்ணல, ப்ளீஸ்ங்க, வேற வழி இல்லைங்க, எப்படியாவது கொஞ்சம் கண்ணை காட்டுங்க. முடியாதுன்னா முடியாதுதான். சும்மா நீ இழுத்து இழுப்புக்கலாம் என்னால் வர முடியாது. ஏங்க ப்ளீஸ்ங்க 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 ப்ளீஸ்ங்க, எனக்கு வேற வழி தெரியலங்க. ப்ளீஸ்ங்க 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 இப்ப நான் என்ன பண்ணணும்? ப்ளீஸ்ங்க. சொல்லுங்க. மேடம், அவர் வர சொல்லுங்க. யார? சுதர்ஷனை வர சொல்லுங்க மேடம். அப்படி யாரும் இங்க இல்லையே. மேடம், இவ்வளோ நாளாக அவர் இங்கே தானே பார்த்தேன். என்ன உள்ள இருந்து சமாளிக்க சொல்றாரா? வெளில வர சொல்லுங்க.
நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நான் இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்தேன். மேபி நீங்க இதுக்கு முன்னாடி இருந்தவரை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நேத்து ஈவினிங். அவரை நான் முந்தானே தான் பார்த்தனே மேடம். அதுக்குள்ளயா? அவர் இப்ப எங்க இருப்பாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி ப்ரோ எனக்கு தெரியும்? ஏய், அவனை வெளியே வர சொல்லு. நான் பேசிட்டு கிளம்பிடுறேன். இனிமே உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஹலோ, அந்த ஃப்ராடுக்கார பையில வெளியே வர சொல்லுங்க. பாத்தீங்களா சார், இவங்களும் பழைய டெனன்ட்ட கேட்டு தான் வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரா வந்து டிஸ்டர்ப் பண்ணா நான் என்ன பண்றது? மேடம், நம்ம எல்லாரையும் சுதர்ஷன் ஏமாத்திட்டான் மேடம். இதனால பேங்க்ல எவ்வளவு பிரஷர்னு எனக்கு தான் தெரியும். பேங்கா? நீங்க யாரு? மேடம், சுதர்ஷன் எங்க பேங்க்ல 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு மேடம். 6 months EMI பெண்டிங். இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லடா அவன். ஏன்டா மட்டும் என்ன சொல்லிட்டா சேரான்? இவன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னா எவ்வளவு விஷயம் வெளியே வருது பாரு. ஏங்க மரியாதை அவனை வெளியே வர சொல்லுங்க, இல்ல நடக்கிறதே வேற. ப்ரோ, உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுல? கிளியர் ஆயிடுச்சு. அப்ப கிளம்புங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. நாங்க உள்ள வந்து செக் பண்ணணும். ஏங்க, ஒரு பொண்ணு தனியா இருக்க வீட்ல உள்ள வரேன்னு சொல்றீங்க? ஓ, நீ அப்படி வரியா? பையன் தானே உள்ள வரக்கூடாது. இந்தாம்மா நீ போ. பையனோ பொண்ணோ யாரும் உள்ள வரக்கூடாது. அதை எப்படி நீங்க என் வீட்டுக்கு இஷ்டத்துக்கு வருவீங்க? பாத்தியா, உள்ளதான் இருக்கான். இந்த எரி வர. ஏய், என்னடா நீ கவலை தள்ளுறீ? வெளியில போ. டேய், நீ என்னடா சொக்க போடாம உட்கார்ந்திருக்க? நான் தான் சொன்னல அவங்க தான் இருப்பானே. நான் கூட உன்னை லூசுன்னு நினைச்சேன், ஆனா இப்ப நம்புறேன். இவங்களையும் உள்ள விட்ட. எது? நான் உள்ள விட்டனா? இங்க என்ன நடந்துச்சு நீ பார்த்து தானே இருந்த? பாத்தியா, நம்ம வந்தது இவங்களுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு இன்டைரக்டா சொல்றான். நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இன்னும் எவ்வளவு நேரம் சமாளிக்கிறான்னு பாப்போம். ஏய், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். உடனே இங்க வந்து கிளம்புங்க, இல்லனா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை ஏன் ஆயிரும். நானும் சக்தி இங்க இருக்கிறது உங்க 2 பேத்துக்கு இடைஞ்சலா இருக்கோ? டேய், லூஸ் மாதிரி பேசாதடா. அவன் என்னைய பிரச்சனைல மாட்டி விட்டுருக்கா. நீங்க தயவு செஞ்சு இங்க இருக்காதீங்க, கிளம்புங்க. உங்க பிளான்ல என்னன்னு தெரியும்டா. அவ வரதுக்கு முன்னாடி நீங்க போயிருக்க வேண்டியது. ஆனா அதுக்குள்ள சக்திக்குள்ள 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்க, அதானே? மச்சான், தப்பா பேசாதடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. யாருனே தெரியாத பொண்ணையாடா நைட் ஃபுல்லா வீட்ல வச்சிருந்த? இப்போ நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தப்பா தான் புரியும். ஓ, அப்ப நைட் நீ என்ன வண்டியில இறக்கி விட்டு போனது இவ்வளவு பிக்கப் பண்ணிட்டு போறதுக்கு தான். சக்தி, நான் பேசுறது தப்பா புரிஞ்சுக்காத. இங்க நடக்கிறது உண்மை கிடையாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா கேன் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். பட் இப்போ அதுக்கான நேரம் இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து போங்க, நம்ம மத்தன அப்புறம் பேசிக்கலாம். ஏன் நாங்க 2 பேரும் கிளம்பணும்? ஏன் அவளை கிளம்ப சொல்லு? பத்தியா யோசிக்கிறான் பாரு. டேய், சும்மா இருக்கவள ஏன் ட்ரிகர் பண்ற? எல்லாத்துக்கும் நான் சும்மா இருக்கறனால தான் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. இந்த வாட்டி நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இதுக்கு தான் உங்களை காலையிலே கிளம்ப சொன்னேன். நீங்க வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை பாத்தீங்களா? போற போக்க பார்த்தா இந்த பிரச்சனை அதிகமாகும் போல. ஃபர்ஸ்ட் உங்களை காணணும் ஒருத்தன் தேடி வந்தான், இப்போ நீங்க பண்ண கொலைக்காக ஒருத்தன் தேடி வருவானா? கொலைகாரியா நீ? கொலையா? ஸ்டாப் இட். நான் எந்த கொலையும் பண்ணல. அவனை பயமுறுத்த தான் நான் கொலை பண்ணேன்னு போய் சொன்னேன். ஹே, அப்ப நீ எந்த கொலையும் பண்ணலையா? சரி வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க கிளம்பலாம். சுதர், அவங்க 2 பேரும் இப்போ எங்கேயோ போறது இல்ல. ஹே, சுமார், இதனால உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சி, வெளியே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஸோ இப்போ இவங்களை வெளியே விடுறது எனக்கு தான் தேவையில்லாத ஆபத்து. ஹே, நீ தானே இந்த பிரச்சனைக்குள்ள உங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்ன. இப்போ நீ எப்படி பண்ற? அதனால தான் அவங்க 2 பேரையும் உள்ள வரவிடாம அவ்வளோ ட்ரை பண்ணேன். பட் அவங்க தான் சண்டை போட்டு உள்ள வந்தாங்க. இனிமே அவங்களும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. There is no going back. உங்கள்கிட்ட என்னடா சொன்னேன்? அண்ணனே தெரியாம பண்ணிட்டேன்.
அண்ணே என்ன விட்டுருங்க பசங்க கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வருவானுங்க நீ அவளை அசால்ட்டா தப்பி கொடுவியா? என்ன ஒரே ஒரு தடவை விட்டுருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே அண்ணே. டேய் யாரை என் கையாலே கொல்ல வச்சிட்டால பாத்துக்கிறேன். உள்ள போய் பேசிக்கலாம் ஓ. ஏங்க நீ யாருன்னே தெரியாது, நாங்க எங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? சும்மா ஏங்க கத்திய கட்ட பயந்துருமா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனே வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க போயிருவீங்க, அப்புறம் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எங்களை யாருங்க காப்பாத்துவா? ஏன் அமித் சும்மா இருடா. சுதர் கையை வெட்டினா உன் கையை வெட்ட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஏங்க நீங்க கத்தி காமிச்சு பயன்படுத்தணும் அவசியமே இல்லை. இது பதிலாக இங்கே எப்படி போகணும்னு யோசிக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டீங்க? என் பேர் அனிகா. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். இங்க நடக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் காரணம் ஐசக், கதிர், வில்லியம். இவங்க எல்லாரும் கள்ள நோட் அடிக்கிறவங்க. வெறும் நோட்ஸை பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் இவங்க வேலை. இவங்க லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடையாது. நம்ம ஸ்டேட்டில் ஃபேக் நோட்ஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். இவங்க யாரும் பார்க்குறதுக்கு பணக்காரங்க மாதிரி தெரிய மாட்டாங்க. இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் தான். ஆனால் அவங்க ஒரு பணக்கார வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த ஐசக், கதிர், வில்லியம் பற்றின ஆர்டிக்கலை நான் பப்ளிஷ் பண்ணேன். எதிர்பாராத விதமாக அந்த ஆர்டிக்கல் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிடுச்சு. அதனால போலீஸ் அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் 2 நாளில் ரிலீஸ் ஆயிட்டானுங்க. இதெல்லாம் நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள அவங்க என்னை கடத்திட்டாங்க. அன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது தான் சுதரை பார்த்தேன், வண்டியில் ஏறினேன். இப்போ உங்க முன்னாடி நிற்கிறேன். நீ மீடியா தானே, ஆஃபீஸ்லேருந்து யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணலையா? நான் இந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணும்போதே என் ஆஃபீஸில் எல்லாரும் என்னை வார்ன் பண்ணாங்க. நான் தான் இது என்னோட பர்சனல் ட்ரெஸ்ஸில் பப்ளிஷ் பண்ணேன். அண்ட் மோரோவர் வில்லியம்க்கு பயந்து யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் தான் அந்த பொண்ணு தேடுவீங்க? இல்லைண்ணே, கதிரவன் சொன்னபடி பார்த்தா அந்த 4 தெருக்குள்ள தான் அந்த பொண்ணு இருக்கணும். ஒரு வீடு விடாம தேடிட்டு தானே இருக்கோம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவங்க வந்தாகணும், இல்லை ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க. முடிச்சிடலாண்ணே. போ. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சியா? என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் இப்போ வேலைக்கு ஆகாது. அவங்கள லாக் பண்ண இதை விட ஏதாவது ஸ்ட்ராங்காக வேணும். எவிடன்ஸ் கிடைச்சாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? போலீஸ் கிட்டலாம் இதுக்கு மேலே போக முடியாது. கோர்ட் மூலயமா தான் ஏதாவது ஹேண்டில் பண்ணணும். சரி, இதெல்லாம் பண்ணிட்டா மட்டும் உன்னால சேஃபா இங்கேருந்து போயிட முடியுமா? கண்டிப்பாக இல்லை. இந்த வாட்டி அவங்களோட மூவ் என்னன்னு தெரியாமல் நம்ம எந்த பிளானும் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட மூவ் நமக்கு தெரியணும். அதே சமயம் அவங்கள லாக் பண்ண ஏதாவது ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள தான் கேட்கணும். சூப்பர் ஐடியா. எனது அவங்களோட ஆள் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட இருந்தால் எவிடன்ஸும் கிடைக்கும், மூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரே பேனால் 2 ரீஃபில். அனிகா இது செம்ம ரிஸ்க்கு. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட ஈஸியாக மாட்டிப்போம். தப்பிக்க ஐடியா கொடுக்க சொன்னா மாட்டி கூட ஐடியா கொடுக்குறா பாத்தியா? குத்துனா இதை விட பெஸ்ட் ஐடியா எனக்கு தெரியல. புரியாமல் பேசாத அனிகா. நம்மளா வாலண்டியராக போய் வலையில விடுற மாதிரி இருக்கு. ஆமாம், ரிஸ்க்கு தான். அண்ட் இதில் நம்ம மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தான். பட் திஸ் இஸ் அ ஒன்லி வே. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அதெல்லாம் பண்ணணும்னா இங்கிருந்து யாராவது ஒருத்தர் தான் போகணும். நீ போற மாதிரி ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, நாங்க வேணா ஹெல்ப் பண்றோம். நான் யோசிச்சிட்டேன், இதுதான். எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா? சரி அமித், நீயே போயிட்டு வா. எது? போய் அவங்க கேங்ல இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வா. நான் ஏன் போகணும்? வேற யாராவது போங்க. இல்லை, நானே போகிறேன். வேற யாரும் இந்த பிரச்சனையில் மாட்ட வேணாம். அவனே வந்து போறேன்னு சொல்றான் பாத்தியா? எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. நோ வரிஸ். அவன் எதுவும் பண்ண மாட்டான், பண்ணவும் முடியாது. நீ பாட்டுக்கு அவனை போக சொல்லிட்ட, அவன் ஓடி போயிட்டான்னு என்ன பண்ணுவ? அதான் சக்தி இங்க இருக்காளே. உன்னை போத்து விட்டான்னா? அதான் சக்தி இங்க இருக்காளே. போய் போலீஸ்ட்டு சொல்லிட்டான்னா?
அதான் சக்தி தான் இங்க இருக்காளே. மச்சான் செத்தடா. சுமாரா. இப்போ எப்படி அவங்க கேங்ல இருந்து ஒருத்தனை கூட்டு வரது? நீயே போயிருக்கலாம்ல. ஏய் அவன சாப்பிட அனுப்புறா. மதம் முடிச்ச யானையோட வால் முடிய போய் புடிங்கிட்டு வர சொல்றா. கொஞ்சம் மிஸ் ஆச்சு நசிக்கிருவாங்க. பத்தாது. அவளை மட்டும் ஒண்ணும் பண்ணாத. உன்னாலதான் பாரு அவன் போயிருக்கான். ஏன் இப்ப அவனால நம்ம 2 பேருக்கு மாட்டிட்டு இருக்கோமே, அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல. நான் பண்றதா உனக்கு பெருசா தெரியுது. சாடிஸ்ட். சிப்ப. போ. ப்ரோ 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 இந்த ஃபோட்டோவில் இருக்கவளை பார்த்துருக்கீங்களா? என் தங்கச்சி தான். கொஞ்சம் மனவளர்ச்சி இல்லாதவ. நைட்டே தொலைஞ்சிட்டா தேடிட்டு இருக்கோம். நீங்கள் எங்கேயா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கா? ப்ரோ இங்கே பார்த்த மாதிரி தான் இருக்கு. சூப்பர் ப்ரோ. எங்கே பார்த்தீங்க? அதான் ப்ரோ எனக்கும் தெரியல. ப்ரோ ப்ரோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே பாருங்க, இதான் என் தங்கச்சி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்கேயா பார்த்துருப்பீங்களான்னு. ப்ரோ இன்னைக்கு காலைல ஃபுட் டெலிவரி பண்ண போனோம். அங்கே தான் ப்ரோ இந்த பொண்ணை பார்த்தேன். சூப்பர் ப்ரோ. இருங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றேன். ப்ரோ சொல்லாதீங்க. ஏன்? ஆக்சுவலி ஷுவராக தெரில, எனக்கும் பார்த்த மாதிரி தான் ஞாபகம். எதுக்கும் நம்ம 2 பேரும் போய் செக் பண்ணிடலாமே. ஏன்னா நம்ம வரதான் கெஸ் பண்ணிடக்கூடாது. வீட்டில் வேற யாராவது இருந்தாங்களா? ஒரு பையன் ஒருத்தர் இந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. பட் அதுவும் கரெக்டான ஞாபகம் இல்லை. அப்போ பசங்களை கூப்பிட்டு வந்தால் தான் சரியாக இருக்கும். இருங்க. ப்ரோ நீங்களே 4-5 பேர் அடிக்கிற மாதிரி இருக்கீங்க. அவன் நோஞ்சா மாதிரி இருந்தான் ப்ரோ. நீங்கள் வச்சா ஒரே ஆடில் விழுந்துருவான். இல்லை தேவையில்லாத எதுக்கு வீண் சண்டைன்னு பார்த்தேன். சரி நான் அடிக்கிறத பார்க்கணுன்னு இருக்கு. லக்கி கை சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ப்ரோ இதே ஃபோர்ஸோட போய் அடிக்கிறோம். அன்னைக்கு அவங்களுக்கு சக்தி எனக்கு. இருங்க, என் தங்கச்சி பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ப்ரோ பேசிட்டு போனீங்க தான் ப்ரோ சொன்னீங்க. சொல்லியிருப்பேனா? நீங்கள் சொல்லாமல் எனக்கு எப்படி ப்ரோ தெரியும்? சொல்லியிருப்பேன். சரி வாங்க போகலாம். ப்ரோ ஃபுல் ஃபோர்ஸில் இருக்கீங்க. உங்கள் கண்ணில் அந்த ஃபயரை பார்த்துட்டேன். இதே ஃபோர்ஸோட போய் அவன் அடிக்கிறோம். சரி வாங்க. பெல் அடிங்க. ஹலோ, இங்கே தாண்ணா. நம்ம பொண்ணை பார்த்ததா ஒருத்தன் சொன்னா, அதான் பார்க்க வந்திருக்கேன். இங்கே தான் பொண்ணு இங்கே தானே இருக்கா? நான் இங்கே தான் நம்ம ஏரியா பக்கத்தில். ஹலோ ஹலோ, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எங்களிடம் மாட்டிக்கொண்டுள்ளார். பின்னர் தொடர்பு கொள்ளவும். ஏய் எவனோ அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஹெல்ப் பண்ணுறான்டா. அதனால தான் அந்த பொண்ணு இன்னும் நம்ம பிடிக்கவே முடியல. அவளுக்கு யாரா இங்கே தெரியும்? அவளுக்கு தெரிஞ்சவன் சொல்லிக்க யாரும் இல்லைண்ணா. இங்கே நம்ம இன்வால்வ் ஆகிறோன்னு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ண பயப்படுறாங்கண்ணா எல்லாரும். யாரும் வெளியால் தான் நினைக்கிறேனே, ஆனால் யாருன்னு தான் தெரில. அதை கண்டுபிடிக்கதான் ரசா உங்களை வச்சிருங்க. எல்லாத்தையும் எடுத்து பூட்டி விட்டானுல்ல தெரியுதுல்ல. இந்த பாரு, அவ எங்க இருந்தாலும் சரி, யார் கூட இருந்தாலும் சரி, இப்ப நம்மள ஒருத்தன் அங்க இருக்கிறான். அவன் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எல்லாருக்கும் டேஞ்சர். அவளை கண்டுபிடிச்ச உடனேயும் எல்லாரையும் போட்டுடணும். அது நம்மளா இருந்தாலும் சரி. ஒழுங்கா கேக்குறதுக்கு பதில் சொல்றா. விட்டுடி. என்ன எவ்வளோ கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான். என்னடா பண்ற நீ? இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என் ஃபேஸையும் வயசையும் வச்சு கண்டுபிடிச்சிடக்கூடாதுல்ல. ஸ்கூல் பசங்களா விடுங்கடா. சொல்ல வேண்டியது சொன்னா நாங்களே விட போறோம்னு உனக்கே தெரியும்ல. எனக்கு உன் கேங்க பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன தைரியத்துலடி நான் உன்கிட்ட சொல்லுவேன்னு நினைக்கிறேன்? நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்களாம் எப்படி சாவ போறீங்கன்றது இப்பவே என் கண்ணு முன்னாடி தெரியுது. உண்மையை சொல்லல, நாங்க சும்மா விட மாட்டோம்னு உனக்கு நல்லா தெரியும்ல. எது இதுங்களை வச்சுக்கிட்டா? தம்பி கொஞ்சம் நவருப்பா. தம்பி உன்னதான். ஹேய், என்ன எழுந்து வந்துட்ட? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. இவளுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு நாளைக்கு இதனால நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னடா பண்றது? புரியுதுடி. நம்ம தெரிஞ்சோ தெரியாமல இந்த பிரச்சனைக்குள்ள வந்துட்டோம். இதை பாதியிலே விட்டு போனா நமக்கு தான் ஆபத்து.
கொஞ்சம் அவ கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணா போதும், நம்ம சேஃப் தான். பட் அதுக்குள்ள நமக்கு என்ன வேணாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுதர். சக்தி இங்க பாரு, இங்க பாரு. ஜஸ்ட் பிகாஸ் அவ கத்தி காமிச்சு மிரட்டுறனாலையும் என் கையை கட் பண்ணனாலையும் அவ கெட்டவ இல்லடி. ஷீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் சம்திங் குட். நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்தா போதும், நம்ம இந்த பிரச்சனை ஈஸியா வெளில வந்துடலாம். சரி வா போலாம். ஏய் போலாம். ஷோ. நீ வாயை திறந்து பேசுற வரைக்கும் உன்னை விட போறதில்ல. அதுக்கு முதல்ல நீ உயிரோட இருக்கணும்ல. உன்னை கொல்றது தான் ஐசக்கனோட பிளானு. நீங்க பண்ற தப்பதானடா நான் தட்டி கேட்டேன். அதுக்கே உங்களுக்கு அவ்வளவு ரோஷம் வருதா? ஏன் நீ தப்பு இல்லையா? ஆ, நீ பண்ண தப்புனால தான் ஐசக்கனோட ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ. அவர் பாட்டு கள்ள நோட்டு அடிக்கிறாரு, என்னமோ பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃப் என்ன தப்பு பண்ணாங்க? உன்னை கொல்றது மட்டும்தான் பிளானாக இருந்துச்சு. இப்போதோ சாரு, மேடம், இவனும் தான். எல்லாருக்கும் ஒரே சமாதி தான். இப்ப எல்லாரும் எதுக்கு வெளில வந்தீங்க? ஏங்க அவன் சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும் போலயே. நம்ம இந்த மாதிரி பண்ணதான் அவன் பயப்படவே மாட்டான். அப்புறம் அவன் அடிச்ச ஒரு யூஸும் இருக்காது. நாம அவனுக்கு வீக்குன்னு தெரியவே கூடாது. ஆமா, என்ன பண்ணா நம்ம பிரேவா தெரியும்? முதல்ல நீ ஒழுங்கா பேசு, அது போதும். அவன் பயப்படாம இருக்க அவன் வாயில இருந்து ஒண்ணுமே வாங்க முடியாது. இனிமே அவன் வயசுக்கு யூஸே இல்ல. இங்க இருந்து இவன் வெளியில போனாலே நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பான்னு நினைச்சு அவங்க போட்டுருவாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து சீக்கிரமா வாக்குமூலத்தை வாங்கணும். அந்த பொண்ணுக்கு பயமே இல்ல. இல்ல ஒருத்தன் கொன்றுவான்னு சொல்லியும் பயப்படாம இருக்கால, அதான் சொன்னேன். ஒரு கோஆபரேஷன் இருந்தாதான் ஏதாவது பண்ண முடியும். சும்மா தலையை ஆட்டாதீங்க, ஏதாவது பண்ணுங்க. சரி வாங்கடா போலாம். ப்ரோ இது வால பெரிய நரசிம்மா வாக்குமூலம் கேட்டா கொடுக்க மாட்டியா? நல்லா மூஞ்ச பாரு, பூரா கொழுப்பு. என்ன பிளான் பண்ண போறோம்? அதான் எனக்கும் தெரியல. தெரியலையா? பேசாம ஒன்று பண்ணலாமா? படத்துல ஒருத்தனை போய் டார்ச்சர் பண்ணி உண்மையா வாங்குறாங்கன்றத பார்த்து அதை அவன் மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன பாபநாசமா? இதெல்லாம் பண்ணா உண்மையா சொல்லிடுவானுக்கும். இது சும்மா ஒரு ட்ரை தான். ஒருவேளை சொல்லிட்டானா? அதுக்கெல்லாம் டைம் இருக்கா நமக்கு? முதல்ல வேற ஏதாவது பெட்டரான ஐடியா கிடைக்கிற வரைக்கும் அதை ட்ரை பண்ணலாம்ல. அப்ப நீங்களே பிளான் பண்ணி நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. என்ன ஆள விடுங்க. ஏன்டா என்னையவே பாக்குறீங்க? வரலன்னா விடவாடா போறீங்க? வாங்கடா. கரெக்டா இருக்கு. இந்தா அடி. இது 4ஆம் வயது சுபாவம். அப்ப நீ அடி. எது? நான் கம்பெனிக்கு வேணா கூட நிக்க. என்னால இது பண்ண முடியாது. ஏன்டா பசங்கள இருந்துட்டு இப்படி பயப்படுறீங்க? சாவுக்கு பையன் பொண்ணு தெரியாதுமா? சி போங்க, நானே பாத்துக்கிறேன். ஒன்று பெரிய ரஜினி நினைப்பு. 2 3 ஏய் ரைட்ரா அப்படியே கண்ணே பண்ணு. ஒர்க் அவுட் ஆகுது. போ 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 போ. அடிக்கிறது எவ்வளவு வேணாலும் அடிங்க, ஆனா இது மட்டும் வேணாம். அப்பதான் பண்றோம். எவ்வளவு பண்ணாலும் சொரணே வர
சாணி. மயங்கிட்டானோ? அப்படிதான் நினைக்கிறேன். சரி, அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ம், வாங்க. இவளை எங்க இருந்துடா பிடிச்ச? இப்ப என்னதான்டா பிளான்? ஹே, சாமி படத்துல மிளகா பொடி சீன் இருக்குல்ல, ஆமா, அதை யூஸ் பண்ணலாமா? ஊத்துடா போதும். எந்திரா. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் கத்தாதீங்க சார் கத்தாதீங்க சார் கத்தாதீங்க சார். டேய், அவன் ஏதோ சொல்ல வரான்டா, சொல்ல விட்றா. தண்ணி தண்ணி. இப்போவும் நீ எதுவுமே சொல்லாம இருந்த, இந்த எரிச்சல்ல நீ சாக வேண்டியதான். சொல்றேன் தண்ணி. நீ உண்மைய சொல்றேன்னு சொல்ல, சொன்னாதான் தண்ணி. உண்மைய சொல்ற தண்ணி. என்ன பண்ணிய? ஒத்த தண்ணி எடுத்து கொடுங்கடா மயிறு. டேய், தண்ணி போடுறா. டேய், இது புடுறா. ஒழுங்கு மரியாதை சொல்லு. முடியாது போடி. உனக்கு இருக்குடா. யாருக்கு எப்படியோ உன் பயம் என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. பயமா? ஆமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இங்க அவ எல்லாரையும் ட்ரீட் பண்றத பார்த்துட்டு தானே இருக்கேன். என்ன, என் கை கட்டி போட்டிருக்கு, உன் கை ஃப்ரீயா இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன அப்படி இல்லை? எல்லாத்தையும் பார்த்து தானே இருக்க. எங்க முடிஞ்சா அந்த டோரை தாண்டி வெளியே போய் காட்டு பார்ப்போம். ஏன் முடியாதா என்ன? முடியாதுதான். உன்னால போக முடிஞ்சாதான் போயிருப்பியே. இங்க தானே இருக்க. ஏய், நான் சுதர்க்காக மட்டும்தான் இருக்கேன், வேற யாருக்காகவும் இல்லை. அவனுக்கும் இந்த பிரச்சனைக்குமே சம்மந்தம் இல்லை. இதில் நீ வேற தேவையில்லாம வந்துட்டு. இந்த பேர் ஐசக் அண்ணன் மட்டும் இங்கே வந்தாருன்னா என்னை தவிர வேற யாரும் உயிரோட போக முடியாது. உன்னால தான் போக முடியும்னு சொல்கிறல்ல, கிளம்பு. மீதியை நான் பார்த்துக்கிறேன். ஏய், வா கிளம்பலாம். ஏய், என்ன விளையாடுறியா? அவ காதல விழுந்துற போகுது. நீ இன்னும் அவளுக்கு வேலைக்காரணும். மரியாதையும் வந்துரு. அப்படி இல்லடி, இப்ப நம்மளுக்கு வேற வழி இல்ல. அப்ப நீ வேணா இங்க இரு, நான் எதுக்கு இருக்கணும்? நான் கிளம்புறேன். ஏ சக்தி, லூசு மாதிரி பண்ணாத. சக்தி, எங்க போறா? பசிக்குதா, தான் ஸ்நாக்ஸ் வாங்க போறேன். வீட்ல பிரெட் இருக்கு, அதை எடுத்து சாப்பிடு போ. அங்க எங்க போறா? ஏன் இங்க கூட நான் போக கூடாதா? போ. கடைசியா ஒரே ஒரு ஃபோன் கால் அவன் எடுத்தான்னா அவன் எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சு அங்க இருக்கிற ஒருத்தனை கூட உயிரோட விடக்கூடாது. எடுக்கல, அவன் எங்கெல்லாம் போனானோ எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு தேடணும். போடு, கால் போடு. இதோ பேரு, நீங்க இங்கிருந்து தப்பிக்கணும்னா என்னால மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். அதுக்காக உன் கட்டை ஊத்து விடணுமா? இங்க நீ டென்ஷன் ஆகி ஒரு யூஸும் இல்லை. புத்திசாலித்தனமா யோசிக்கிறது மட்டும்தான் உனக்கு ஒரே வழி. இவனை என்ன பண்ணலாம்? சரி வர மாதிரியே தெரியலையே. மாட்டினா உண்மையை சொல்லக்கூடாதுன்னு ட்ரைனிங் எடுத்துட்டு வருவானு போல. இவன் ஏதாவது வாய் திறந்தா தான் வேலைக்கு ஆகும். இல்லைன்னா இவனை தூக்கிட்டு வந்ததே வேஸ்ட். இவன் வாய் திறக்கலாம் அவனுக்கு தெரிஞ்சது நம்ம எல்லாரும் காலி தான். நம்ம இப்ப வரைக்கும் பண்ணதுல மிளகா பொடிக்கு மட்டும்தான் அவன் ரியாக்ட் ஆயிருக்கான். ரியாக்ட் மட்டும்தான் ஆனா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. டார்ச்சரை இன்னும் கஷ்டமாக்கணும் போல இருக்கு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா வேலைக்காகாது. இப்ப பார்த்த மாதிரியே படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கலாமா? ஆமா, நம்ம புதுசா ஏதாவது ஐடியா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த ஐசக் நம்மளை கண்டுபிடிச்சிருவான். என்ன ஃபோனு? அதான் அவன் ஃபோன் இருக்குல்ல, அதுல பாரு, நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமா, சக்தி எங்க? அவன் என்ன வெளியவா போயிருக்க போறா? உள்ளதான் இங்கே கிடப்பா.
யாரு? ஐசக் ஐசக் அண்ணா. கொடு கொடு. இப்ப நான் காலை எடுத்து இங்க இருக்கிற யாருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவன் மட்டும்தான் காரணம்னு சொன்னா மட்டும்தான் நீங்க இங்க இருந்து தப்பிக்க முடியும். நீ என்ன நம்புறதை தவிர உனக்கு வேற வழியே இல்லை. எடு. சக்தி, ஆ? என்ன பண்ற நீ? ஃபோன் அடிச்சிட்டே இருந்துச்சு, அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். இன்னியும் மண்டை கழுவுறியா நீ? சுதர், ஆல்ரெடி நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப சக்தியால புதுசா பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் என்னாச்சு? நான் அவளை தேடி உள்ள போகும்போது அவனோட போனை கையில வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தா. என்னன்னு கேட்டதுக்கு கால் வந்தது, அதான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணேன்னு சொல்றா. சரி, இப்போ என்னதுக்கு? இதை கேஷுவலா எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல சுதர். என்னதான் அவன் கையை கட்டி போட்டாலும் அவன் ஒரு ரவுடி. அவன் எப்போ என்ன பண்ணுவான்னு நமக்கே தெரியாது. சோ அவகிட்ட சொல்லி புரிய வை. சரி, நான் பாத்துக்கிறேன். அவன் எதாவது சொன்னானா அவகிட்ட? யாரு? அந்த அனிகா சொன்னால உன்கிட்ட? அவ சொன்னாலும் சொல்லலையோ அது இப்போ பிரச்சனை இல்லடி. எனக்கு நீ முக்கிய சக்தி. இது பெரிய பிரச்சனை தான் எனக்கு தெரியும். பட் உன்னை தாண்டி வேற எதுவும் முக்கியம் இல்லடி. தயவு செஞ்சு சொல்ற, இந்த பிரச்சனை இன்வால்வ் ஆயிக்காத. இந்த பிரச்சனை எதை நோக்கி போகுதுன்னு யாருக்குமே தெரியல. உனக்கு ஏதாச்சும் இல்லைனாலும் தாங்க முடியாதுடி. நான் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறவன் தான். அதனால உனக்கு எதாவது ஆக்க போதுன்னு தெரிஞ்சா இந்த எக்ஸ்டெண்டுக்கு போய் அதை ஃபேஸ் பண்ணுவேன். பிகாஸ் I love you so much. திரும்ப சொல்ல மாட்டியா? அவ்வளோதான் இல்ல. வலிக்குதுடி. லவ் யூ. என்ன பேசியாச்சா? அனிக்கா உன்ட்ட ஏதோ சொல்லணுமா? என்ன? அந்த கோப்ரா படத்துல வர மாதிரி தண்ணியில முக்கி முக்கி எடுத்தா மூச்சு முட்டியாவது எல்லா உண்மையா சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல? நல்ல ஐடியா தான். இப்போ எப்படி நம்ம தலைகீழ தொங்க விட்டு? தற்குறி, நம்ம என்ன கடத்தல் தொழிலா பண்றான்? பாத்ரூம் பக்கெட்ல தண்ணியை ஃபில் பண்ணுங்க. அவனை கையை காலை கட்டி நீலன் போட வைங்க. மூஞ்சி தூக்கி தண்ணிக்குள்ள முக்கி முக்கி எடுத்தா கொஞ்ச நேரத்துல மூச்சு முட்டி. அவனே உண்மையா சொல்ல போறான். சொல்ல முடியாது. கதிர், இங்க சிசிடிவி கேமரா இருக்கு. எனக்கு ஃபோட்டேஜ் வேணும். பார்க்குற ஐசக்கு, வில்லியம் கிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ணாத. என் இழப்பு என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் புரியுது. இப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பழி வாங்குறதுக்கு கூட நேரம் காலம் ஒன்று இருக்குல்ல. இப்போ எனக்கு ஃபோட்டேஜ் வருமா வராது? வரும், வெயிட் பண்ணு. தாங்க கேமராவே இல்லைன்னு சொன்னேன். கதிர் ஃபோட்டேஜை கண்டுபிடிச்சு அனுப்புறதுக்குள்ள அந்த பொண்ணு ஓடியா போயிட்டுண்டா. நம்மால வேற ஒருத்த அவகிட்ட இருக்கிறான். அவன் மட்டும் வாயை திறந்தான், மொத்த பேர் உள்ள தள்ளி லாடம் கட்டுருவாங்க. சொல்லிடுறேன். அப்படி வா வழிக்கு. ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே இப்ப நீ சொல்ற. இங்க ரீல்ஸ் எடுக்கிறாங்க. சொல்லு கதிர். ஐசக்கு, அந்த ரோடு முட்டு சந்தா. ஆமா. சிசிடிவி பார்த்ததுல லாஸ்ட் வீடா இல்லை அதுக்கு முன்னாடி வீடான்னு கரெக்டாக தெரியல.
கேர்ஃபுல்லாக என்னன்னு பார்த்து செக் பண்ணிக்கோ. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வில்லியம்க்கு நான் இதை பற்றி எதுவும் சொல்லலை. சொன்னாலும் அவன் ஒத்துக்க மாட்டான். அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன். செத்தடி. அதான் உனக்கு தேவையானது கிடச்சிச்சுல. எப்போ கிளம்புறோம்? கிளம்பலாம். ஆனா அவங்களாம் வெளியில இருப்பாங்க. அவங்களெல்லாம் தாண்டி எப்படி வெளியில போறது? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவனை என்ன பண்ண போறீங்க? அட் அ டைம்ல என்னால எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் பொறுமையா யோசிக்க விடுங்க. ஏம்மா ஆல்ரெடி இதுவே லேட்டு. நீ யோசிக்கிறதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா சட்டு போட்டு இங்கே வந்து கிளம்பலாம். கரெக்ட் மச்சான், கிளம்பிடலாம்டா. அப்ப சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா போய் இந்த ப்ரூஃபை சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்துடுறேன். உள்ள இருக்கிறவனை மட்டும் நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா அதுவே நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னாச்சு? ஓகேல நீ? நான் போறேன். இரு இரு. அவன் என்ன எடுத்துட்டா? நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண போனா? ரெக்கார்ட் பண்ண போன் இங்க தான் இருக்கு. வேற என்ன எடுத்துட்டு போனா? அது ஏன் போன்? Thank God. மச்சான் டேய், அவன் ஓட்டான்டா. போய் ஐசக்ட்ட போட்டு கொடுத்துற போறான்டா. இப்போ என்ன பண்றது? வேற வழி இல்ல. இங்க நம்ம சீக்கிரமா கிளம்பி ஆகணும். எவனை நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சோமோ அவன் இப்போ போயிட்டான். நம்ம போகிறதுக்கு மட்டும் பிளான் பண்ணால் போதும். நமக்கு ஒரு கார் இருந்தா போதும். நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். நம்மகிட்ட தான் 2 பைக் இருக்கே. வண்டியில போனா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. இஃப் இன் கேஸ் நம்ம வண்டி வச்சு நம்மள அவங்க தேடினா வண்டி இங்க இருக்கிறத பார்த்து நம்ம இங்க தான் இருக்கோம்னு நினைச்சுப்பாங்க. இதுவே காரா இருந்தா நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சிடலாம். காருக்கு இப்போ என்ன பண்றது? ஹே, உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேட்டு ஒரு கார் கூட அரேஞ்ச் பண்ண முடியாது? நான் என் டீம்மேட்ஸ் கிட்ட பேசுறேன். நீ உன் டீம்மேட்ஸ் கிட்ட பேசி ஒரு கார் ரெடி பண்ண முடியுமா பாரு. நான் பார்க்கறேன். ஓகே. இப்போ வாது என் ஃபோன் தருவீங்களா? ஹே ஹமத், போய் கதவை தர. நான் போக மாட்டேன். இது அவன் வீடு தானே, அவனே போக சொல்லு. என்னெல்லாம் நம்பாத. உன்னை தானே தெரிய வந்திருக்காங்க. நீங்க போய் சமாளி. மச்சான், போனவன் ஆளுங்களை கூட்டு வந்துட்டா நினைக்கிறேன்டா. ஏய், பேசிட்டே இருக்காம யாராவது திறந்து தொலைங்களேன்டா. நீ தான் கத்தி காட்டி காட்டி மிரட்டினில்ல, வெளியே ஆள் இருப்பான். போய் அவன் கூட சேர்ந்து கத்தி சண்டை போடு. ஆமா, இங்க இருந்த கத்தி எங்க ஏய், சும்மா இருக்கல. என்ன ஊசி பத்தி விடுற? வாடா. இருக்கு? அமைதியா சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? போய் யாராவது ஒருத்தர் கதவை திறக்கலன்னா குத்திடுவேன். இதுக்கு தான் சொன்னேன். ஏய், நீ எங்க போற? ஹே, அவதான் போறால, ஏன் தடுக்கிற? எதுக்குங்க அவ போனோம்? அதான் உங்களுக்கே பயமா இருக்குல்ல. ஏய், உள்ள போனி. நானே போறேன். சுதர்ஷன், இங்க ரொம்ப சத்தம் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், பாத்திரம் தான் விழுந்திருக்கும். அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி சார், இனிமேல் நடக்காம பாத்துக்கிறேன். பாத்திரம் இந்த மாதிரி யாரும் சொல்லிட்டு போலையே. யாரோ கத்துற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. சார், வேற எங்கேயாவது கேட்டிருக்கோம் சார். விடுங்க சார், நான் எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார். ஏதோ சொல்ற. பசங்க யாரையும் உள்ள விடலையா? சார், அப்படிலாம் இல்லை சார். நம்புறேன். ஏய், கார் பத்தி கேளு. என்னது? கார் பத்தி கேளுடா. சார், சொல்லுப்பா. உங்க கார் கிடைக்குமா? காரா?
ஆமாம் சார். என்ன புதுசா காரெல்லாம்? இல்லை சார், ஊர்லேருந்து ரிலேட்டிவ்ஸ் வராங்க. பிக்கப் பண்ண கார் வேணும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே வந்து சாவி வாங்கிக்கோ. சேஃபாக ஓட்டணும்பா. என்ன? ஓகே சார். சுதர், லைசன்ஸ் இருக்குல்லப்பா? இருக்கு சார். சரி பார்த்து. தேங்க்யூ சார். ஆ. என்னாச்சு? ஓனர் கார் தரேன்னு சொல்லிட்டார். ஆனால் இப்படி வெளியே போகிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் 3 பேர் ஃபஸ்ட் கீழே போயிருங்க. நான் ஓனர்கிட்ட சாவி வாங்கின உடனே காரை அன்லாக் பண்ணிடுறேன். அன்லாக் பண்ண உடனே காரில் ஏறி உட்காந்துருங்க. நான் வந்தோடனே நம்ம கிளம்பிடலாம். நல்லா தெரியுமா இந்த வீடு தானே? இந்த வீடு தானே? அதான் ஆளுல தெரியுதுல்ல, இங்கேயே வேடிக்கை பார்த்துன்னு வேற எங்கன்னா போய் பாருங்கடா. மச்சான் எங்கடா போகிறோம்? மச்சான் உடனே சக்தி மெயின் ரோட்டில் விட்டுறேன். அன்னைக்கா கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டு வந்துடுறேன். என்ன ஸ்டேஷன்? பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நான் அவங்கள கொண்டு போய் விட்டுறேன். இங்கே ஏதாவது ஒரு ஊராக பார்த்து போயிருங்க. அதான் ப்ரூஃப்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல, என்னென்னு பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ எங்களை ரோடனில் இறக்கி விட்டுரு, நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போயிடுறோம். மச்சான் ஷுவர் தானே? நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. ஏய், பார்த்து பத்திரமா போ. காசு எதுவும் தேவைன்னா அமித்துக்கு கால் பண்ணு. பார்த்து போங்க. சரி, ஓகே, பை. பாய். ஏங்க எல்லாம் எடுத்துட்டீங்களே? வீட்டில் ஒன்று மறந்து வைக்கலையே? அப்படி எதுவும் மறந்து வைக்கல, எல்லாமே எடுத்துக்கிட்டேன். எங்கே போறீங்கன்னு பிளான் பண்ணிட்டீங்களா? ஸ்டேஷனில் விட்டால் பார்த்து போயிடுவீங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. எங்க இந்த எவிடன்ஸு? இந்த பிரச்சனை வந்துடாதே. நீ கேட்குறதே எனக்கு சரியா படலையே. என்ன நினைக்கிறேன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லு. இல்லை, போனீங்கன்னா திரும்ப வந்துட மாட்டீங்கல்ல? இல்லைங்க, காலைல மாதிரி திரும்ப வந்துட்டீங்கன்னா அதான் கேட்குறேன். எங்க கொச்சுக்காதீங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க. இப்போ போறீங்க, ஏதாவது பிரச்சனை நமக்கு ஒரு ரிச்சவன் இருக்கான்னு என் வீட்டுக்கே வந்துட்டீங்கன்னா அதான் ஒரு சேஃப்டிக்கு. அப்படி ஒன்றும் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணும், இந்த பிரச்சனையில இழுத்து விடணும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. நீ அந்த பக்கமா வந்த, நான் லிஃப்ட் கேட்டேன், நீ ஏத்துக்கிட்ட. எங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நானா ஏத்திக்கிட்டேன்? நீங்க தானே இறக்கிட்டீங்க. ஹலோ சுதர், நான் ஐசக் பேசுறேன். என்ன உன் ஆளை கேஷுவலாக இறக்கி விட்டு போயிட்டு போலுது? விட்டுருங்க சார், அவளுக்கு தான் தெரியாது சார், ப்ளீஸ் சார். டேய் பதறாதரா, எனக்கு தேவை அனிக்கா. அவளை கொண்டு வந்து விட்டுட்டு உன் ஆளை கூப்பிட்டு போயிட்டே இரு. பிளான் பண்றேன்னு தேவையில்லாத வேலை எதனா பார்த்த லொக்கேஷன் அனுப்புறேன், வந்து சேரு. சுதர், ஐசக் என்ன சொன்னானோ அதையே பண்ணிடு. என்ன வேற ஏதாவது வழி இருக்கும், இரு. இல்ல, இதுதான் ஒரே வழி. ஆல்ரெடி என் செல்ஃபிஷ்னஸ்க்காக உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேல என்னால் முடியாது. அவன் சொன்ன மாதிரி என்னை அவன்கிட்ட விட்டுட்டு சக்தியை கூட்டிட்டு வந்துருங்க, அதான் கரெக்டா இருக்கும். நான் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறவன் தான் அனிகா. ஆனா ஐசக் உன்னை கொலை பண்ணிடுவான்னு தெரிஞ்சு அவன் கிட்ட விட்டுட்டு போற அளவு கல்லஞ்சக்காரன் கிடையாது. புரியாம பேசாத சுதர். எனக்கு ஹெல்ப் பண்ண போய் என் கூட சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. நான் வேணா அவன்கிட்ட பேசவா? பேசினா கண்டிப்பா புரிஞ்சுப்பான். தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத சுதர். ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி செய். இப்ப வந்து வண்டி எடு, கிளம்பலாம் நம்ம. நீ லவரா இல்லை அவ லவரா? ஃபோன் பண்ணி 1/2 hour ஆகுது, இன்னும் வரல. ஏய் பொருளா,
சரி அவளை அனுப்பு. நான் வந்தா சக்தியை நீ விட்டுருவல்ல? அதானே நம்ம டீலிங்கு. எனக்கு நீ தான் வேணும், இவங்கெல்லாம் என் லிஸ்ட்லயே இல்லை. ஏங்க நான் வேணா பேசி பார்க்குறேனே. இல்ல, இது இப்படிதான் முடியணும்னு இருக்கு போல. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் பேசி புரிய வைக்கிறேன். ஏய், இப்போ நீ வரியா இல்லையா? இல்லைனா உன் கூட சேர்த்து இவங்களையும் குத்தி போட்டு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. ஐம் சாரி. போ. வில்லியம்ண்ணா, லைனில் தான் இருக்கேன், சொல்லு. ஐசக்கை போட்டேண்ணா. பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பு. டேய் பார்த்தது போதும், வா வா. நான் அப்போ போறானா? என்னண்ணா பண்றது? அவ போகட்டும், விடு. நான் நம்மளை பத்தின எல்லா ஆதாரமும் அவகிட்ட தானே இருக்கு. நான் அவனை அடிச்சு வாங்கிட்டா அவளை நான் பார்த்துக்கிறேன். நீ பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பு. ஃபோனை வை. சரிண்ணா. வாண்ணா. ஹே, என்ன நடந்துச்சுங்க? அவங்க கல்யாணி சாகுறாங்க. சொல்லு மச்சான். மச்சான் நீ சொன்ன மாதிரியே பேசிட்டேன்டா. அங்க எல்லாரும் ஓகே தானே? ஏய் நாங்களாம் சேஃப்டா. எப்படா அவங்கள நம்ப வச்ச? அதுவா, ஆர்டிஸ்ட்ல கேட்ட வாய்ஸை பார்த்து அப்படியே பேசினேன். கேனப்பையில் நம்பிட்டாங்க. சரி மச்சான், மிச்சத்தெல்லாம் நேரில் பேசலாம். நீ சேஃபா இருண்ண? ஓகேடா மச்சான், பார்த்து வாங்க. ஓகே. ஏய், நீயாடா அதெல்லாம் பண்ண? ஐசக் உன்னை கடத்திட்டான்னு தெரிஞ்சதும் நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். ஏய் மச்சான், இன்னைக்கு காலையில் அவளுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அதை பார்த்தா எதாவது தெரிய வரலாம்ல. வீட்டில் அனிக்காவோட பார்சலை பிரித்து பார்க்கும்போது அதில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு. அதை செக் பண்ணும்போது தான் ஐசக், வில்லியம் அவங்க 2 பேரை பற்றியும் இன்னும் டீட்டெயிலாக தெரிய வந்துச்சு. வாக்குமூலம் எடுக்கும்போது ஐசக்கு தவிர வேறு யாருமே வில்லியம்மை பார்த்ததில்லைன்னு அவன் சொன்னது எங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அமித்தை வில்லியம் மாதிரி பேச சொல்லி அவங்க ஆளை வச்சு ஐசக்கு போட வச்சேன். ஏய், என்னடா ட்ரூ கால் அமிதாப் பச்சன் காட்டுது? தெரிலண்ணா. நான் வில்லியம் எவ்வளோ பெரிய ஆளு, அவர் சொந்த பேர் வச்சா மாட்டிக்க மாட்டாரு. இதெல்லாம் கோடு வேணா, நீங்க வேற. அப்போ நான் தான் சொன்னேன்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் இந்த ஆக்ஷன் வேணாலும் போவேன் சக்தி. என்னடா இவ்ளோ ஸ்மார்ட்டா இப்படி யோசிச்சிருக்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? உனக்காக சக்தியும் சக்திக்காக உன்னையும் என்னால் இழக்க முடியாது. அது எப்படிடா 1 hourல இவ்ளோ டிரான்ஸ்ஃபர்மேஷனா? ஏய் நீ வேற சுமாரடி, உள்ள இருக்க பயம் எனக்கு தான் தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் சுதர். நீ மட்டும் இப்படி யோசிக்கலனா இந்நேரம் கண்டிப்பா என்ன கொண்டு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்க, நம்ம பழைய பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களை ஸ்டேஷனில் விடுறேன், நீங்கள் சேஃபாக அங்கே எப்படியா போயிருங்கண்ணே. சரி. சார், நடு ரோட்டில் வண்டி பாருங்க, என்ன பண்ணுறீங்க? ஹே, என்னாச்சு? வில்லியம்